வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர், தாவேக தலைவர் நடிகர் விஜயை நேற்று 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஏறக்குறைய சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனைக்கு அப்புறமா இன்றைய தினம் அவர் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரெல்லாம் ஆலோசனை நடத்தினார். இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் இந்த ஆலோசனை நடந்திருக்கு. இவர் தாவேக்காவுக்காக இவரை பணியாற்றுவதற்காக ஆதவ் அழைத்து வந்தார் அப்படின்றதெல்லாம் முதல் தகவல். இருவருக்கு இடையில ஒப்பந்தம் கையெழுத்திடுச்சு அப்படின்றதெல்லாம் தகவல் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முதல் கட்டமாக ஒரு சர்வேவை எடுத்து அதை தாவேக்காவிடம் விஜயிடம் வழங்கியிருப்பதாக தகவல். அதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளோ % ஓட்டு இருக்குது, இந்தந்த தொகுதிகளில் ப்ளஸ் இருக்குது, இந்தந்த தொகுதிகளில் மைனஸ் இருக்குது அப்படின்லாம் முதல் கட்டமாக பிரசாந்த் கிஷோருடைய சர்வே முடிவுகள் சொல்வதாக தகவல். அந்த தகவல் கட்சியினருக்கு வழங்கப்பட்டு இந்த 4 பேர் மூலமாக அப்படியே விஜய் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரசாந்த் கிஷோருடைய இந்த சந்திப்பில் 2026க்கான வியூகம் வகுக்கப்பட்டிருக்கா, இந்த வியூகம் இந்த தேர்தலில் எடுபடுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு வெல்லுமா வியூகம்? சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய தமிழக இளைஞர் கட்சியிலிருந்து விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு காமேஷ் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதேபோல் கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட வந்திருக்கிறது யாருன்னு தெரியும்ல, பிரசாந்த் கிஷோர். கடந்த முறை திமுக கூட்டணிக்காக வேலை பார்த்தவர், 2014 பிரதமர் மோடிக்காக வேலை பார்த்தவர். ஸோ அவர் நேரடியாக கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஆலோசனையில் பல தகவல்களை சொல்லியிருக்காரு. ஒரு நம்பிக்கை இல்லைனா, ஒரு ட்ரஸ்ட் இல்லைனா, ஒரு பேஸ் இல்லைனா வந்திருப்பாரா? ஏற்கனவே தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு படத்துக்கு இப்ப பூஜை போட்டாங்க பிப்ரவரியில. அப்புறம் அது கிட்டத்தட்ட அந்த மாநாடு அக்டோபர் 27 ஒரு ட்ரெய்லர் கட்சி மாநாடு. இப்ப அதுக்கான விநியோகஸ்தர்கள், அப்புறம் நீங்க அதுக்கான மற்ற பட தயாரிப்புகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி படம் வெற்றிகரமா ஓடுறதுக்கு என்ன வேலைங்கிறத பத்தியான ஒரு விளம்பர வியூக வகுப்பாளரா பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றி கழகம் அல்லது அவர்களோட கலந்து பேசியிருக்காங்க. படத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் அதை நீங்க பார்க்கல? பிரசாந்த் கிஷோர் வருவார் அல்ல, ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். ஏன்னா நீங்க ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் நெருங்கின கூட்டாளிகள். கிட்டத்தட்ட ஒரு நிறுவனத்தை அவர்கள், எனக்கு தெரியும், அவங்க பெருமளவு இணைந்துதான் அந்த நிறுவனத்தை நடத்துறாங்க. ஏற்கனவே 2021 திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் இவர்கள் இணைந்துதான் அந்த பணியை செய்தார்கள். அது மாதிரியான இப்ப ஒரு சூழல்ல தான் இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆதவ் அர்ஜுனா அந்த பொறுப்புக்கு போன பிறகு பிரசாந்த் கிஷோரையும் அழைத்து விஜய்க்கு ஒரு நம்பிக்கையும் சில ஆலோசனைகளையும் வழங்கி அந்த வழிகாட்டுதலை வழங்கி இருக்க கூடும். ஏன்னா அவர்கள் உண்மையிலேயே பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய தேசிய அளவில் ஒரு அரசியல் சூழ்நிலைகளை பற்றி ஓரளவுக்கு ஸ்டடி, ஓரளவுக்கு அதுல ஒரு பரிச்சயமான, குறிப்பா தேர்தலில் இந்த சாதாரண மக்களை, அப்பாவி மக்களின், பாமர மக்களினுடைய வாக்குகளை எப்படி வசீகரிப்பது, அதன் மூலமாக ஒரு மக்களுக்காக தொண்டாற்றாத ஒரு நபரை எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவது என்கின்ற ஒரு திட்டத்தை எல்லாம் வெற்றிகரமா முடிப்பதுல பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாம் ஒரு முனைப்பா களத்தில் இருக்கிறாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் தான் இப்ப தமிழக வெற்றி கழகம் விஜயை, ஒரு அரசியல்வாதி இல்லாத ஒரு நடிகரை, புதிதாக ஒரு கட்சியை துவக்கி அரசியல் கட்சி தலைவனாக மாற்றி செயற்கையாக தமிழக வெற்றி கழகத்தை 2026 பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட செய்வது, அப்பாவி ரசிகர்களை வாக்கு சேகரிப்புக்காக பயன்படுத்துவது. அரசியல் வியூகம் தானே சார். அது என்ன செயற்கையா போட்டிடுறாங்க, இயற்கையா போட்டிடுறாங்கன்ற அந்த வேறுபாடு எப்படி வந்துச்சு? ஐயா, இப்ப ஒரு வார்டு உறுப்பினர் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு நாளும் இல்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வசிக்கிறார் விஜய். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எந்த மக்கள் பிரச்சனைகளிலும் தலையிடாமல் திரைப்படம் நடிப்பது, பொருளீட்டுவது, பணத்தை பெருக்குவது, ஊரக உள்ளாட்சி போன்ற பதவிகள்ல விஜய் மக்கள் இயக்கம் சார்பா நிறைய பேர் போட்டிட்டாங்க, அதுல வெற்றி பெற்றாங்க, அவங்கள பனையூருக்கு கூப்பிட்டு பாராட்டினார் அப்படின்ற செய்தியை பார்த்தோமே. அவங்கள அப்ப விஜய் ஆதரவாளர்கள் இல்லையா? இல்லையா, ஒரு ரசிகரா பல பேர் அந்த கட்சியில் இருந்திருக்கலாம். நீங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியை துவக்கி அரசியல் கட்சியாக தேர்தலில் இதுவரைக்கும் போட்டிக்கிட்டாரா? போட்டியிடல. கடைசியா நீங்க இப்ப ஈரோடு கிழக்குல கூட ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அதுல நான் இப்ப இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாம் நான் ஒழிப்பேன், ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா சொன்னவங்க அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தல் நடந்ததானே விஜய்க்கு தெரியாது. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு 3 நிகழ்வுகளை மட்டும்தான் பங்கெடுத்திருக்கிறார்.
கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கடந்த பிறகும் கூட ஓராண்டுகள் கிட்டத்தட்ட நெருங்கி கடந்து முடிஞ்சிருச்சு. 3 நிகழ்ச்சியில் தான் அவர் பங்கெடுத்திருக்காரு. ஒண்ணு நீங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மாநாடு, கட்சி துவக்கிற போது ஒரு சந்திப்பு, பிறகு மாநாடு, பிறகு அம்பேத்கரையாவுடைய புத்தக வெளியீட்டு விழா. இதுல பெரும்பாலும் அப்புறம் பரந்தூர். இது எல்லாமே பரந்தூர்ல போராட்ட களத்துல மக்கள் இருக்கிறாங்க. இவர் போய் ஒரு விருந்தினரா போயிட்டு வர்றாரு. அதே மாதிரி விகடன் பத்திரிகை ஆதவரிச்சுனா ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அதுல போய் ஒரு கெஸ்டா போறாரு. அவ்வளவுதான். இப்ப நீங்க இவர் எந்த பங்களிப்பு? தமிழக வெற்றி கழகம் தன்னெழுச்சியாக மக்களுக்காக ஒரு போராட்டத்தை கூட ஒரு களத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா, இல்ல இது நீங்க சொல்றதா சாமானியர் கருத்துனா அது பிரசாந்த் கிஷோருக்கு தெரிஞ்சிருக்காதா? இல்லங்க உங்களுக்கு பேஸ் இல்லங்க அப்படின்னு அதை முதல் கட்டத்திலே ஒரு புறக்கணிச்சிருக்கலாம்ல. ஐயா, பேஸ் இல்லாதவர்களை, மக்கள் ஆதரவு இல்லாதவர்களை, பணம் படைத்தவர்களை, இது போன்ற தமிழ் நடிகர்களை கொண்டு வந்து செயற்கையாக நான் சொல்லும் போது நீங்க கூட கார்கையால மறுத்து தவறா அது பிழைக்கிற மாதிரியான பார்வையில பார்த்தீங்க. நான் சொல்றேன், செயற்கையாக அரசியலுக்கு தொடர்பு இல்லாதவரை ஒரு செயற்கையாக திட்டமிட்டு கொண்டு வந்து விஜயை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் ஒரு முதன்மையான பிம்பத்தை போல காட்டுகிறார். நான் கூட இன்னைக்கு ஒரு கட்டுரை படிச்சேன். பிரசாந்த் கிஷோர்னு ஒரு வடநாட்டுக்காரர், சன் சிராஜ் அதாவது ஜன் சுராஜ் கட்சியினுடைய தலைவர், அங்கேயே தோத்து போயிட்டாரு. பீகார்ல ஒரு தெருவா கிராமமா போய் கிட்டத்தட்ட 6 மாத காலம் வேலை பார்த்தாரு. அங்கே எல்லாம் போட்டிட்டு எல்லா இடத்துலயும் டெபாசிட் போயிருச்சு. அப்ப அவர் சொந்த மாநிலத்திலேயே அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் இப்ப நடிகர் இருந்து அரசியல் கட்சியை துவக்கி இருக்கிற விஜயிடம் உங்களை நான் முதலமைச்சராக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த ஆதவும் இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து அவர்கிட்ட இருக்கிற பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களை முதலமைச்சராக்கிறேன்னு ஒரு ஆசையை கூறியிருந்தாங்க. அதற்கு விஜய் பலியாகி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விஜய் அதுக்கு இரையாக கூடாது, பலியாக கூடாது. கேட்போம். இயக்குனர் நடிகர் திரு பிரவீன்காந்த் அவர்கள் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு பிரவீன்காந்த், விஜய் பலியாகி விடக்கூடாது, ஏன்னா இல்லாத ஒன்றை சொல்லி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு செயற்கையான பிம்பத்தை கட்டமைச்சு அதில் விஜய் இரையாக்கிறாதீங்க அப்படின்னு திரு தனியார் சொல்ல வர்றார். நிகழ்வை காணும் மக்களுக்கும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். அண்ணன் தனியரசு முதல் முறையாக விஜய் மேல பரிதாபப்பட்டிருக்காரு, பலியாயிடக்கூடாதுன்னு பரிதாபப்பட்டிருக்காரு. இந்த பரிதாபம் அண்ணன் கிட்ட இருந்து வரதான் நமக்கு பயமாவே இருக்கு. வேற யார்கிட்ட இருந்து வந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் கிட்ட இருந்து வர பரிதாபம் இருக்கு இல்லையா, அது பயமா இருக்கு. சார், 2021 ஸ்டாலின் தவறாரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற அந்த வேர்டை ஃபார்ம் பண்ணத அந்த பிரசாந்த் கிஷோர் அமைத்த கூட்டம் தான் சொல்றாங்க. இப்ப அந்த பாட்டை நான் இப்படி பாடுறேன், மேபி பிரசாந்த் கிஷோர் வந்தால் எதிர்காலத்துல வரும் பாருங்க, இந்த பாட்டு இன்னும் நல்லா இருக்கும். விஜய் தவறாரு, விடியல் தர போறாரு, ரொம்ப நல்லா இருக்கும். விவிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் விடியல சொல்ல மாட்டேன், ஏன்னா அது திரு டிஎம்கே உடைய கட்சியோட வார்த்தை. அது விஜய் தான் வராரு, விவேகமா ஒரு ஆட்சி தராரு. நமக்கு இப்போ விவேகமான ஆட்சி தான் வேணும். ஏன்னா எல்லாருமே ஒரு பதட்டத்திலயோ ஒரு பயத்திலயோ இன்னைக்கு நாட்டை கொண்டு நிக்க வச்சிட்டோம். ஒரு பக்கம் மத பிரச்சனை, ஒரு பக்கம் திருப்பி சிறுபான்மையினர். கேக்குதா சார்? சிறுபான்மையினருக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து பார்த்தா திருப்பி வேங்கை வயல் மாதிரி இன்னொரு இடத்துல நடக்குது. ஒரு பக்கம் மதமா ஒரு பிரச்சனை, இளைஞர்கள் குடியால மிக தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தலைவன் தான் தலைவன். காமராஜ் ஏழைகள் இல்லாதவர்கள் படித்தால் நாடு மாறும்னு ஒரு உயர்ந்த எண்ணம் நினைத்தாரு. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அடிப்படையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வர ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு தலைவன் வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. திருப்பி நான் சொல்றேன், நீங்க அரசியல் அமைப்புகள் விஜய்க்கு வாய்ப்பு தருமா, முடியுமான்னு கேட்டா முடியாது சார். பார்வையில் முடியும். ஏன்னா மக்களுக்கு தேவை மாற்றம். அது மாற்றம் சொல்லி பல பேர் பல முயற்சிகள் மாற்றம் வேணும் அப்படின்னு தான் தேமுதிகவே உருவானது. அதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை சந்திச்சிருக்கிறதன் மூலமா தாவேகாவில் என்ன மாற்றம் நிகழ்ந்துருச்சு? பிரசாந்த் கிஷோர் மூலமா இன்னைக்கு ஒரு பிம்பம் கிடைச்சிருக்கு. ஓகே, அவர் வந்திருக்காரு, பார்த்திருக்காருன்னு. அது களத்துல என்னவா எதிரொலிக்கும்னு கேக்குறாங்கல்ல. இல்ல சார், லாஸ்ட் எலெக்ஷன் தானே சார். எப்பவுமே ஒரு படத்தோட டைரக்டர் ஆகட்டும், நடிகர் ஆகட்டும், லாஸ்ட் படம் என்ன ரிசல்ட்ன்றதை வச்சுதான் சார் கமிட் பண்ணுவாங்க, கணக்கு போடுவாங்க. அது மாதிரி பார்த்தா
பிரசாந்த் கிஷோருடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கே 2021 சாலிடா வந்தாங்க, ஜெயிச்சாங்க. ஓகே, அப்ப அவர் வந்து இப்ப இந்த களத்துக்கு வராரு. அது அப்ப கமல் சார் ஹெல்ப் பண்ணாருன்னு நான் கேள்விப்பட்டேன். கமல் சார் மூலமா தான் பிரசாந்த் கிஷோர் அங்க வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டது. மேபி ஐ அம் ராங். இப்போதைக்கு இல்ல கமல் சார் வந்து அவரும் 2021 எலெக்ஷன் தனிச்சு நின்னார் சார். இல்ல சார், அப்ப டிஎம்கேவோட சேர்றாரு. நான் சொல்றது எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கேவோட சேர்றதா இருந்தது கமல் சார். அதுக்கு அப்போ வந்து இந்த வேலை நடந்ததா நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா சார், 21 டிஎம்கே திருப்பி அரியணைக்கு ஏறுவதற்கு பிரசாந்த் கிஷோர் காரணமாக இருந்தது போல் 26 அடுத்த எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தா இல்ல அது என்ன கேக்குறாங்கன்னா சார், திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்கு சார். திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கு சார். விஜய்க்கு அரசியல் வரலாறு என்னன்னு கேக்குறாங்க சார். உங்க வரலாறு எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் வந்த உடனே உங்க வரலாறு மறைக்கப்பட்டது. புரட்சி தலைவி ஜெயலலிதான்னு ஒரு நடிகை அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டது. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வரலாறு கிடையாது. கூட்டணி வரலாறு நீங்க புரிஞ்சுங்க. நீங்க என்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரோ அண்ணன் வந்து எம்ஜிஆர் மேல பெரிய பாசக்காரரு, தனியார் சொன்னேன். அதனால எம்ஜிஆர்ங்கிற ஒரு பிரம்மாண்ட சக்தி வந்த உடனே கலைஞர்ன்றவர் வந்து தடுமாறினார், உண்மையாது. அதே மாதிரி ஜெயலலிதா வந்த உடனே ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்றதுன்றது கலைஞருடைய சாணக்கியத்தனத்துக்கு சவாலா இருந்தது. பர்சனாலிட்டி சார், அந்த பர்சனாலிட்டி திரு விஜய் வச்சிருக்கிறாரு. அந்த விஜய் வச்சிருக்கும் போது பிரசாந்த் கிஷோர் மாதிரி களப்பணி செய்யறதுக்கு இப்ப என்னன்னா சார், நேரம் ரொம்ப கம்மி சார், டைம் ரொம்ப கம்மி சார். இனிமே சைக்கலாஜிக்கலா ஒர்க் பண்ணணும் சார். மக்களுக்கு என்ன வேணும் அது ஏற்கனவே பிஜேபி ஆட்சி கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. அவரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆனா பர்சனல் ரெக்கார்ட்ல தோத்துட்டாரு. அது அப்படிதான் நடக்கும். அவர் பர்சனலா ஜெயிச்சாருன்னா அது வந்து அப்ப அவர் தான் எல்லாத்துக்கும் கஷ்டமாயிடும். மோடி காரணம் இல்ல, டிஎம்கே காரணம் இல்லன்ற மாதிரி ஆயிடும் சார். டிஎம்கே தான் சார் காரணம். இவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தில் விஜய் ஜெயிக்க போறாரு. அது காரணம் கிஷோர் கிடையாது, திரு விஜயோட பர்ஃபார்மன்ஸ், விஜயோட ஃபேன்ஸுங்க. வெறித்தனமா இருக்கிற விஜயோட ஃபேன்ஸுங்க தான் காரணமா இருக்கணுமே தவிர எங்க இருந்தோ வந்த ஒரு பிரசாந்த் கிஷோர் காரணமாக இருக்க மாட்டார். ஆனால் அவர் வியூகம் அமைத்து தருவார். விஜயோட ரசிகர்கள் அள்ளி தூள் கழிவிடுவாங்க. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார், பிரசாந்த் கிஷோர் வந்ததா 2 நாள் அரசியல் செய்தி. இந்த சந்திப்புல என்ன பேசப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட நேற்று ஒரு 2.5 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம். உங்களுக்கு வரக்கூடிய தகவல் என்ன? இந்த ஆலோசனை, பிரசாந்த் கிஷோர் வந்தது, இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது? அதாவது சார், பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு வந்ததுனால விஜய் வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டி, பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அவர் வந்ததுனால வந்து ராக்கெட் ஃபியூவல் வச்ச ஃபிளைட் மாதிரி அவர் பறக்க போறாருன்னு பிரவீன்காந்த் பேசினாரு. நான் பிரவீன்காந்துக்கு 2 சம்பவத்தை நான் சொல்றேன். அதே பிரசாந்த் கிஷோர் சம்பவம் தான். பிரசாந்த் கிஷோர் வந்து ரஜினிக்கு வியூக அமைப்பாளரா வந்தார். 1 நாள் 2 நாள்ல 18 நாட்கள் வந்து மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தார். மொத்தம் ஒரு 10 கோடி ரூபாய் ரஜினி கிட்ட வாங்கினார். அந்த பிரசாந்த் கிஷோர் அதை திருப்பி தரவும் இல்ல, ரஜினி அரசியலுக்கு வரவும் இல்ல. அந்த அரசியல் வந்து முட்டையாய் போயிடுச்சு. 1. 2வது, அவராவது அரசியலுக்கு வரலன்னு விட்டுறலாம். 2வது வந்து சார், ரஜினியை முட்டைன்னு சொல்லாதீங்க சார். ரஜினிக்கு வந்து இறங்கி வந்து களத்துல இருந்து தோத்துட்டு போல சார். அவரை நீங்க முட்டு கொடுக்கற யாருக்கும் முட்டு கொடுக்க அவரை சரி. ஓகே 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 எலெக்ஷன் தேர்தல் காலத்துக்கு வரல. ஓகே ஓகே பிரவீன். சரி. 2வது சார், 2வது நீங்க ரஜினிகாந்த் எலெக்ஷனுக்கு வரலன்னு சொன்னீங்கல்ல, கமலுக்கு வியூகம் அமைச்சாரு பிரசாந்த் கிஷோர். கமலுக்கு வியூகம் அமைச்சாரு. கமலுக்கு வியூகம் அமைச்சு அவர்கிட்ட இதே மாதிரி உக்காந்தாரு. பல நாட்கள் உக்காந்தாரு, வியூகம் அமைச்சாரு. அப்போ கமல் நீங்க சொன்ன மாதிரி திமுகவோட சேருவாரா அப்படி இப்படின்லாம் வியூகம் போச்சுன்னு சொன்னீங்களா, அந்த டைம் தான் அது. அந்த டைம்ல வியூகம் அமைச்சாரு கமலுக்கு. கமல்கிட்டயும் காசு வாங்கினாரு, ஓடி போயிட்டார். ரைட்டா? 2 பேர், 2 இது. பிரசாந்த் கிஷோரோட தமிழக எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 ஃபெயிலியர் ஆல்ரெடி இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ வந்து அவர் விஜய்க்கு வந்து வியூகம் அமைக்கிறாரு. கேளுங்க. இல்ல சார், சக்சஸ்ஃபுல்லானது டிஎம்கே தானே, அத சொல்லலன்னு கேக்குறாரு.
successful another DMK, not a complete success, sir. It is not a complete success. It is only an 80% success. அதை நான் அப்புறம் சொல்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. அதுக்கப்புறம் அவரோட வியூகம் வந்து பீகார்ல வந்து பெரிய அளவுக்கு தோத்தது. இன்னைக்கு வந்து அவரோட வியூகத்தை செயல்படுத்துறது அளவுக்கு ஐபேக் கம்பெனின்ற கம்பெனில இருந்து அவர் டிவியேட் ஆயிட்டார். டோட்டலா அவர் டிவியேட் ஆயிட்டார். அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு செல்லாத காசு. உங்க கட்சியில, விஜய் கட்சியில வேற யாரும் பெருசா சேரல சார். வெறும் வியூக அமைப்பாளரே சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஜான் ஆரோக்கியம் ஒரு வியூக அமைப்பாளர், வாய்ஸ் ஆஃப் காமன் இவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஒரு வியூக அமைப்பாளர், இப்ப 3வது வியூக அமைப்பாளர் வந்து பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னா, பிரசாந்த் கிஷோருக்கு 100 கோடி ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். அந்த ஃபீஸ் செலவு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஏத்துப்பாரு. இதுதான் அவர் ஏடிஎம்கேல பேசின பேக்டும். அதுதான் ஏடிஎம்கே வானாம்பா, நீ கொண்டே வரவானா, நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கு ஆதாரபூர்வமான தகவல் இது வரைக்கும் ஓகே, நீங்க அப்படி சொல்லலாம். அவர் போக முயற்சி பண்ணது உண்மை. சரி, இது திஸ் இஸ் சோர்சஸ் ஓகே, அது என்னோட தகவலாவே இருக்கட்டும். ஆனா இவங்க எத்தனை வியூக அமைப்பாளரை கொண்டு வருவாங்க? வெறும் வியூக அமைப்பாளர் கட்சியா இருக்கு விஜய் கட்சி. வெறும் வியூக அமைப்பாளர்கள் தான் அங்க வேலை செய்யறாங்க. அந்த கட்சியில முதல்ல சேர்ந்த ஆளே ஜான் ஆரோக்கியம். வெறும் வியூகம் வேலைக்கு ஆகாது தம்பி. நீங்க குழம்புல வந்து காரப்பொடி, மிளகாத்தூள் போடணும், உப்பு போடணும், காய்கறிகள் போடணும், எல்லாம் போடணும். வெறும் தண்ணி மட்டும் ஊத்திக்கினே இருந்தீங்கன்னா அது பேர் குழம்பா? வெறும் தண்ணி எதுக்கு தம்பி? எல்லா இன்கிரீடியன்ட்டும் இருந்து அதோட தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சாதான் ஓகே. வியூக அமைக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண பூச்சி வேலை தான், புரியுதுங்களா? அது ஒன்னும் பெரிய வேலைகள்லாம் கிடையாது. இப்போ கலைஞருக்கு யார் வியூக அமைச்சா? ஜெயலலிதாக்கு யார் வியூக அமைச்சா? எம்ஜிஆர் வந்து இவ்வளோ தொலைவுக்கு எம்ஜிஆரை பத்தி பேசுறீங்களே, எம்ஜிஆர் பட்ட கஷ்டம் மாதிரி யார் பட்டிருக்கா கஷ்டம்? ஊரு ஊரா, தெரு தெருவா, நைட்டு பகல் அந்த ஓட்ட வண்டியில சுத்தி பல வருஷம் கடுமையா திமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் திமுக தலைவராகவும் உழைச்சவர். இது என்னை கைது செய்ய ராணுவம் வந்தாலும் சந்திப்பேன்னு மதுரை மாநாட்டில் முழங்கினவர் எம்ஜிஆர். அப்ப இன்கம் டாக்ஸ் வரதா இருந்தது அவரை நோக்கி. அந்த மாதிரி மிக கடுமையான உழைப்பை கொடுத்தவர் எம்ஜிஆர். அதோட வெற்றி தான் வந்து எம்ஜிஆர் பெற்ற வெற்றி, ரைட்டா? இவரு வந்து எந்த உழைப்பையும் கொடுக்கல, எந்த தேர்தலையும் நிக்கல, எதுக்குமே வரல, எதுவுமே ப்ரூஃப் பண்ணல, எந்த எக்ஸாமும் எழுதல. இவரு வந்து பாஸ் ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட். நீங்க எப்படி சொல்வீங்க? இது எந்த வகையில இது நியாயம்? இது இருக்கிற ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணா நீங்க வியூகத்தை அமைக்கணும். ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு வியூகம்? கேப்போம் சார். திரு காமேஷ்ட பிரசாந்த் கிஷோருடைய முந்தைய ரெக்கார்டு அவர் சொன்ன தமிழ்நாட்டில் 2 ரெக்கார்டு இருக்குங்க அப்படின்னாரு. 2 பேர் நடிகர்கள் தான். அங்கேயும் போனாரு, முதல் கட்ட ஆலோசனை சொன்னாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். முதல்ல பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தனியரசன சில விஷயங்கள்லாம் சொன்னார். அவருக்கு பதிலை கொடுத்துட்டே நான் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குங்களா? இல்லை, நீங்கள் விஷயத்துக்கு வந்துங்க. மக்கள் தான் கடவுள். அப்படியா? சந்தோஷம். ஏன்னா இன்னைக்காவது ஏதாவது உண்மையாக சொல்வீங்க. தைப்பூசம்னு பார்த்தா அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்தையும். இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும்ன்ற மாதிரி 2019 நீங்கள் ஆதரிக்கிற கட்சிக்கு 21 அவங்க தான் வியூக அமைப்பாளராக இருந்தாங்க. அப்போல்லாம் வெற்றி பெற்று கொடுக்கும்போது தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இன்னைக்கு இல்லை அப்படின்றோடனே அப்படியே உல்ட்டா பண்ணி பேசுகிறீங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நான் விஷயத்துக்குள்ளே வரேன். பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு வியூக அமைப்பாளராக ஒரு கட்சிக்குள்ளே வராரு, ஒருத்தருக்கு பண்ணுறாரு அப்படின்னா 90% வெற்றின்றதான் அங்கே இருக்கிற அவரோட ட்ராக் ரெக்கார்டே சொல்லுது. உதாரணத்துக்கு 2014 மோடி 60 வருஷம் காங்கிரஸோட ஆட்சி இருந்துச்சு. யாருமே வந்து அந்த காங்கிரஸோட ஆட்சி வந்து கோலோண்டி இருந்துச்சு, அசைக்க முடியவே முடியாது. வந்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் நடுவில் வந்துட்டு போனாங்களே தவிர டோட்டலா 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு கடுமையான ஆண்டிங் இல்ல. வர முடிச்சிடுறேன், அதுதான் சொல்ல வரேன். இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ அப்படி இருக்குன்ற போது நீங்க பேசும்போது நான் பேசல, நான் பேசினா அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க நான் பேசல இல்ல. இப்ப நீங்க சொல்ல வரது என்னன்னா, மோடி ஜெயிச்சதுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் முழு காரணம். இருங்க 10 வருஷம் ஆண்டிங் சார். சூப்பர் சார். 14 வருஷம் நீங்க ஆன்டி இன்கம்சின்னு சொல்றீங்க. நான் இப்ப வர அதுதான் எடுத்து வைக்கிறேன்ல.
2014 மோடின்ற ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா உள்ள கொண்டு வராங்க. யாருமே வந்து ஜெயிப்பாருன்னு நினைச்சவே பார்க்கல. யாருமே சொல்லலை வருவார் பார்க்கலாம்ப்பா, ஏதோ புதுசாக ஒருத்தர் வராருப்பா நடக்குமான்றாங்க. நான் என்ன ஐரணி வைக்கிறேன்றதை பாருங்க. 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி யாராலையுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை வந்து 2016 மோடி ஜெயிக்கும் போது பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தார். அதே 60 வருஷம் திராவிட அரசியல் இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரொம்ப ஆன்டி இன்கம் ரிசர் 60 வருஷம் நீங்க சொல்றீங்க. அப்ப அதே ஆன்டி இன்கம் 60 வருஷத்துக்கு திமுக திராவிட அரசியலுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? 10 ஆண்டுகள் ஆச்சு சார். அதான் சார் சொல்றேன். அதே 10 ஆண்டு வரும்போது இங்க 60 வருஷம் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இப்படி பார்க்கணும். அதே 60 வருஷம் திராவிட அரசியல் இருக்கு. விஜய்னு ஒரு மனுஷன் உள்ள வராரு, புதுசா மோடி வந்த மாதிரி இவரும் உள்ள வராரு, விஜயனான்னு ஒருத்தர் உள்ள வராரு. அதே இடத்துல பிரசாந்த் கிஷோர் உள்ள வராரு. பாஜகன்னு ஒரு கட்சி எவ்வளவு நாளா இருந்தது? வரேன் சார். அது ஆர்எஸ்எஸ் எப்ப இருந்தது? ஜனசங் எப்ப இருந்தது? சார் கரெக்ட் சார். விஜயோட கட்சி நீங்க பேச்சு பிரசாந்த் கிஷோர் பத்தி மட்டும் தான். இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். 2000 விஜய் பின்னாடி யாரோ மக்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. இன்னொரு முகமா தான் கட்சி வந்திருக்கு. சரி சார், நீங்க இவ்வளவு பேசுறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு நான் டேட்டா கொடுக்குறேன். இந்த டேட்டா வச்சு சொல்லுங்க. 2021 தேர்தல் ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து. 2021 தேர்தலில் 6,28,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதில் வந்து ஆண் வாக்காளர்கள் 3,09,00,000, பெண் வாக்காளர்கள் 3,20,00,000. சரிங்களா? 2021 வாக்கு சதவீதம் வந்து 71% வந்திருக்கு. நோட்டாக்கு வந்து கிட்டத்தட்ட 3,45,000. இந்த தேர்தல் வாக்குப்பதிவில் 2.5% குறைஞ்சிருக்கு 2021க்கு. சரிங்களா? இப்போ இதோட வாக்குப்பதிவில் நீங்கள் சொல்கிறோம்ல, இன்னைக்கு அவங்க வந்து நான் சும்மா எடுத்து வைக்கல, இப்போ 15%லேருந்து 20% இன்னைக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு பிரசாந்த் கிஷோர். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஜய்க்கு 15-20% சொல்லியிருக்காரு சார். நானும் சொல்றேன், ஒரு தலைவன் கட்சி ஆரம்பிக்கும் போது 15% வாக்கோட ஆரம்பிச்ச முதல் தலைவன் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல விஜயனா தான். அதுக்கு நான் சொல்றேன் எப்படின்றத. 2026 தேர்தல் வாக்காளர்கள், 2000 தேர்தல் இளம் வாக்காளர்கள் நீங்க சொல்றீங்களா, 21 வயசுலேருந்து 35 வயசு 60 லட்சம் பேர் இருக்காங்க பெண்கள் வாக்கு. ஸோ அவருக்கு பெண்களோட வாக்கு எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு நிறைய ஒரு சப்போர்ட் இருக்கு. 10% வச்சா கூட 6 லட்சம். நான் அடுத்தது வந்து இளம் ஆண் வாக்காளர்கள் 21லேருந்து 35%, 50 லட்சம். அது 5% வச்சா கூட 5 லட்சம். 35க்கு மேல் இருக்கிறவர்கள் 2.5 கோடி. அதுல 10% வச்சா கூட 26 லட்சம். ஆண் வாக்காளர்கள் அதே மாதிரி 35%க்கு மேல 2.25 கோடி. கிட்டத்தட்ட 7.5% வச்சா கூட 19 லட்சம். வர முடிச்சிடும் ஒரு நிமிஷம். வாக்களிக்காதவர்கள் 1,65,00,000 பேர். அதுல 5% இப்ப வாக்களிக்கிறாங்க வச்சுங்க. ஒரு மாற்றத்துக்காக ஒருத்தர் வராருன்னு புதுசா. நான் எல்லாமே மினிமம்ல சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் 5% தான் நான் வைக்கிறேன். நான் மேக்ஸிமமே போல பேஸ் மினிமம்ல. அதுல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 8 லட்சம். முதன்முறை வாக்காளர் தான் அவரோட டார்கெட். இன்னைக்கு வாக்களிக்கிறவங்க நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் சொல்றாங்கல்ல. இந்த 22லேருந்து 24 வரைக்கும் எடுத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு வராங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வராங்க போது 20 லட்சம் பேர். இந்த 3 வருஷத்துக்கு வரும்போது அதுல 10 லட்சம் பேர், 50% அவங்க தான் டார்கெட்டா நான் வச்சு சொல்றேன். என்ன கிறிஸ்துவர்கள் மைனாரிட்டி ஓட்ஸ் 5%னா 4 லட்சம். ஸ்விங்கிங் ஓட்ஸ் 3% அப்படின்னா ஓவரால் எடுத்தீங்கன்னா அவங்க தான் வந்து மாத்துறாங்கன்னு சொல்றாங்களா, 3% வச்சா கூட 12 லட்சம். மொத்தம் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 92,40,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 15.1% வாக்குகள் இன்னைக்கு கணக்குல இருக்கு. ஓகே, 2 கோடி உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் எல்லா கட்சியும் சொல்றாங்க. ஆமா சார். விழுகிற ஓட்டு வந்து 1 கோடி கூட இல்ல சார். சார் அது ஐடி கார்டு தான் சொல்றேன். ஐடி கார்டு தராங்க சார். சூப்பர் சார். இது 2 கோடி வாக்குகள் சொல்றாங்க. பேப்பர்ல கரெக்ட்டா இருக்கலாம். இருங்க தனியரசு என்ன கேக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு எலெக்ஷன்ல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லியிருந்தா அதுல இருந்து கணக்கு போடலாம் சார். இப்போ நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, இப்போ இவங்க சொல்றாங்கல்ல 20% வாக்குகள் திமுக வச்சிருக்கு, 30% வாக்குகள் திமுக வச்சிருக்கு, 20% வாக்குகள் அதிமுக வச்சிருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? 2026 எலெக்ஷன்ல வரும்போது இவங்க எல்லாம் எப்படி சார் எடுக்கும்போது 20% வாக்குகள் இருக்குன்னு ஒரு பேஸோட ஆரம்பிப்பீங்களா இல்ல 0ல இருந்து ஆரம்பிப்பீங்களா? எல்லாருக்கும் 0ல இருந்து தான் சார் வாக்கு ஆரம்பிக்குது. முதல் தடவை தேர்தலில் சந்திக்கிற விஜயனாக்கும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. திமுக அதிமுக எந்த கட்சி நின்னாலும் வாக்கு 1ல இருந்து தான் எல்லாருக்கும் கணக்கு கவுண்ட் ஆகுது. நீங்க அப்படிதான் கணக்கு எடுக்கணும். நீங்க அடுத்து அது வந்து ஒரு ரெக்கார்டு. அவங்க யாரு 20% திமுக முதல் எலெக்ஷன்ல ஜெயிச்சது சார். நான் இல்லன்னு சொல்ல, ஒரு பேஸ் 49ல தொடங்கி 67 தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். அதிமுக மட்டும் தான் 2024ல இதே தந்தி டிவிக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுக்கும்போது ஒரு டேட்டா கொடுக்கிறாரு. 80% தந்தி டிவிக்கு நான் சொல்றேன் 80% வாக்குகள் 70 ஆகுது. திராவிட கட்சிகளுக்கு 60% கீழே போயிடுச்சு. வரும் காலங்கள்ல ஒரு திடமான ஒரு மக்களுக்கு பிடித்த ஒரு தலைவன் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காருன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கணக்கு கொடுக்கிறாரு. 2024 பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி இன்னைக்கு நானே இந்த 15% வாக்கோட வந்தாருன்றதை நானுமே சொல்லியிருக்கேன். திரு தனியரசு 15ல இருந்து 20% விஜய்க்கான ஓட்டு இருக்கு அப்படின்னு
பிரசாந்த் கிஷோர் சொன்னதா தகவல், அதை இவங்க கூட வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 15 அப்படின்னா அது ஒரு பெரிய அளவிலான தேர்தல் அரசியலில் ஒரு பெரிய அளவிலான முன்னெடுப்பு இல்லையா அது? இல்ல அதான் இந்த காமேஷ் வந்து இப்ப இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் என்னெல்லாம் விஜய் கிட்ட சொல்லியிருப்பாரோ, ஆதவ அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் விஜய் கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் படிச்சார்ல என்னென்ன விழுக்காடு, இளைஞர்களுக்கு எவ்வளவு, மாணவர்கள் எவ்வளவு வாக்கு சதவீதம், கிறிஸ்துவர்கள் எவ்வளவு வாக்கு, இது மாதிரி ஆண் பெண் வாக்காளர்கள் எல்லாம் விகிதாச்சாரத்தை எல்லாம் பட்டியலிட்டு ஒரு பேப்பர்ல இந்த 10 வரி இந்த பர்சன்டேஜை காட்டி விஜயை நம்பிக்கை ஊட்டி களத்துக்கு இந்த தேரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் காமேஸ்வர படிச்சாரு. இப்படித்தான் பிரசாந்த் கிஷோர் இதோட ஒப்பீடு பார்த்தா நீங்க 20 விழுக்காடுன்னா இப்ப விஜயகாந்த் வந்து அவ்வளவு கடுமையா போராடி அவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்து 10 விழுக்காட்டை தாண்ட முடியாம 2006, 2009 நாடாளுமன்றம் 2011 தான் வர முடியுது. அதுல எதிர்கட்சி தலைவரா 10 விழுக்காடு தான் வர முடியுது. ஆனா விஜய் எடுத்த உடனே முதலமைச்சர், எடுத்த உடனே 20 விழுக்காடு, அதிமுகவுக்கு திமுகவுக்கு இணையாக காட்டுகிற அந்த போக்கு இருக்குல்ல, இதுதான் இவர்கள் இப்ப ஆரம்பிச்சிருந்த வியூக வகுப்பாளர்கள். அப்ப நீங்க வந்து அந்த 10ல இருந்து 15% இருக்குன்றது ஏத்துக்கிறீங்க, எடுத்தது முதலமைச்சர் தான் மாறுபடுறீங்க. ஆமாயா, இப்ப அவரு ஏற்கனவே விஜயகாந்த் ஐயா கூட உடனே 10க்கு வரல. அவரு 3 தேர்தல்ல தனியா 234 தேர்தல தன்னந்தனியா தேமுதிக போட்டிட்டு 2006ல ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெறாரு வெறித்தாக்கல்களை. அப்புறம் ரிஷிவந்தியத்துக்கு வர்றாரு. அப்புறம் நீங்க அவரோட கொண்டுட்டு போய் ஒப்பிட்டு அப்படி பார்த்தா கூட அவர் ஒரு 4 விழுக்காடு 5 விழுக்காடு விஜய் வரலாம். அதுக்கே முதல்ல நீங்க அரசியல் களத்துக்கே வராம ஒரு நிகழ்ச்சியிலோட பங்கேற்காத விஜயால ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் மட்டுமல்ல, ஒரு விளம்பர கம்பெனியுடைய நிறுவனர் தான் அவர். இப்ப இவர் விஜய் என்ன பண்றாரு, தமிழக வெற்றி கழகத்தை நான் துவக்கிட்டேன், நீங்க இதை கொண்டு போய் பட்டி தொட்டியில விளம்பரப்படுத்தி என்னை முதலமைச்சர் அன்னைக்கு அழைச்சிட்டு போற பொறுப்பு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து எனக்கு இவனை அவங்க வெறும் ஒரு கமாடிட்டி மாதிரி பண்றாரு, ஒரு வாங்குற பொருள் மாதிரி. சார் இப்போ நாளைக்கு இல்ல சார், மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சொல்றாங்க, மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் போக போறாரு, சுற்றுப்பயணம் போக போறாருன்னு அவருக்கு தெரியாதா? தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டா களத்துக்கு போகணும்னு அவருக்கு தெரியாதா? அதுதான் அந்த களம்ங்கிறதே அந்த ஏசி அறை, நேரா நட்சத்திர விடுதி, அப்புறம் இந்த விளம்பர கம்பெனி கூட சுத்தி நின்று ஒரு 30-40 கேமரா காட்டுவாங்க. அப்புறம் நம்ம எல்லா நாளிதழ்களும் தொலைக்காட்சியில பக்கம் விளம்பரம். மக்களை மயக்கி 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் மக்களுக்காக யாரெல்லாம் போராடினார்களோ அந்த போராடிய தலைவர்கள், சிறை சென்றவர்கள், பல்வேறு வழக்குகளை சுமந்தவர்கள், சமுதாயத்திற்காக சாதியின் பெயரால, மதத்தின் பெயரால, வர்க்கத்தின் பெயரால ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கடுமையா களத்துல நின்று போராடி மக்களோடு மக்களாக வாழ்கிற எல்லா தலைவர்களையும் தோற்கடித்துவிட்டு இந்த பனையூர் பங்களாவிலிருந்து, மாளிகையிலிருந்து, இந்த கோடம்பாக்கத்திலிருந்து, சாலி கிராமத்திலிருந்து இந்த நடிகர் அப்படியே கோட்டைக்கு வர்ற அழைச்சிட்டு வர்ற இந்த திட்ட சதி இருக்கு, இந்த சூழ்ச்சி இருக்குல்ல, இந்த ஏமாற்று வேலையை தான் தமிழ்நாட்டு மக்கள் புரியல. ஆனா ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட, இதே பிரசாந்த் கிஷோர் 2021ல திமுகவுக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளரா இருந்தாரு. இப்ப 2026க்கும் பிரசாந்த் கிஷோர் இருந்திருந்தார், கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா இப்படிதான் நீங்க பேசியிருப்பீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு தயவுசெய்து சொல்லுங்க. ஐயா, ஒரு கேமராமேனா இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 2021ல பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவினுடைய ஐடியாலஜி இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 100 ஆண்டுகள் ஒரு தத்துவ இயக்காது, ஒரு கருத்தியல் இயக்கம், ஒரு கோட்பாட்டு இயக்காது. எத்தனாயிரம் குடும்பம் அழிஞ்சு சிறை போய் பல்வேறு வழக்குகளை நெருக்கடிகளை சந்தித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பிறகு இழந்து அது பெற்ற அறிவு ஆற்றல் அது நாட்டு மக்களுக்கு செய்த அளப்பரிய சீர்திருத்த இயக்கம், அது கோட்பாட்டு இயக்கம். அதோட எப்படி ஒப்பிட முடியும்? போராட்டங்களில் ஈடுபட்டு மக்களோடு மக்களா நின்று சிறை சென்று இதெல்லாம் வரலாறுகள் இருக்கு. ஒரு காலத்துல மாநாடுகள்லாம் 3 நாள் பணம் கட்டி போய் பார்த்தாங்க. அப்புறம் மாநாடுகள் 1 நாள் ஆச்சு. இப்ப ஈவினிங் மாநாடு ஆயிடுச்சு. இப்ப மாநாடுகளை கூட லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கால மாற்றத்துல நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்ணா பார்க்க மாட்டாங்களா? அதுதான் இப்ப வெறும் யாருமே கஷ்டப்பட வேண்டியது இல்ல, வெறும் அப்படியே நீங்க பணம் இருந்தா போதும், விளம்பரப்படுத்தினா போதும், அடுத்தது நம்ம ஆட்சியை கைப்பற்றலாம்ங்கிற இந்த விருப்பம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நாட்டு மக்கள் இவர்களெல்லாம் தண்டித்து ஒதுக்கி ஒரு வாக்கை கூட தமிழக வெற்றி கழகத்திற்கோ நடிகர்களுக்கு விஜய்க்கெல்லாம் பிரசாந்த் கிஷோரோ ஆதவர்ஜினா மாதிரியான வணிகர்கள் அல்லது வியாபார முதலாளிகள் வந்து இந்த அப்பாவி மக்களினுடைய வாக்குகளை சுரண்டுவதற்கு முயற்சிப்பார்கள். ஆகவே மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் விஜயை நடிகர்கள் நிராகரிக்கணுங்கிறதான் நாங்க களத்துல இருந்து மக்களோட மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம். பிரவீன் காந்தி, இது வந்து ஒரு சூழ்ச்சி. விஜய் அப்படின்ற பிம்பத்தை வச்சு அவரை பெருசா காட்டி
கள அரசியலுக்கு வராம போராட்டத்துக்கு வராத ஒருவரை கொண்டு வந்து நேரடியா கோட்டையில் அமர வைப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு பாக்குறார் சார். நீங்க களத்தில் போராடி ஜெயிலுக்கு போனவங்க அப்படிங்கிற கதையெல்லாம் யாரோட முடிஞ்சதுன்னா சார், காமராஜோட முடிஞ்சிருச்சு சார். காமராஜோட முடிஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறம் யாருமே வந்து மக்களுக்காக ஜெயிலுக்கு எல்லாம் போல. ஒரு ட்ராக்ல ட்ரெயின் வரும், இன்னொரு ட்ராக்ல படுத்து எழுந்திரிச்சு தெளிவா சார், தெளிவா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சார். யார் சார் மக்களுக்கு உழைச்சா கடைசியா? எத்தனை பேர் சார் ஜெயிலுக்கு போனாங்க? என்னமோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்படியே குறைந்தபட்சம் தடையை மீறி போராட்டம் பண்ணி சிறைக்கு போனவங்க சார் எல்லா தலைவர்களும். யாரு ஜெயிலுக்கு போனீங்க? என்ன எத்தனை கேஸ் இருக்கு சார் இன்னைக்கு அரசியல் இருக்கு சார்? யாரு என்ன காரணத்துக்கு போனீங்க? நீங்க அடுத்த காசை கொள்ளடிச்சு ஜெயிலுக்கு போறீங்க. செந்தில் பாலாஜி மாதிரி அதே ஸ்டாலின் விசாவில் இருந்தாரு. நெருக்கடியில எமர்ஜென்சியில இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எமர்ஜென்சியில அடிபட்டு உயிருக்கு போராடி சிறையில் இருந்தாரு. அதுக்கு பின்னாடி வேற ஒரு சரி இல்ல 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 திரு பிரவீன் காந்தி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல திரு பிரவீன் காந்தி ஒரு நிமிஷம் இல்ல நம்ம அந்த வரலாறு விட்டுருங்க. சரி இல்ல சொல்ல வரேன் சார். சார் இல்ல இல்ல இன்னைக்கு கள அரசியலை பத்தி பேசுறேன். நான் சொல்றேன் சார், மக்கள் களம் என்பது மக்களின் நலம் விரும்பிகள் தான் களம் இருக்கணும். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்னு வடிவேல் காமெடி மாறலாம், அதெல்லாம் 60ஓட முடிஞ்சிருச்சு சார். இன்னைக்கு என் சுயநலம் சார். நான் ஆட்சிக்கு வந்தா நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன், எவ்வளவு காசு செலவு பண்ணி காசு எவ்வளவு போட்டு ஒத்துக்கிறாரு. அதை மாத்துறதுக்கு வரேன் சார். நானு அதை மாத்த மாட்டீங்க சார். இன்னைக்கு அரசியல் என்பது வியாபாரமாக ஆகிவிட்டது. இதை இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது சார். ஒவ்வொரு கட்சியும் செய்யற செலவு நமக்கு நல்லா தெரியும் சார். அதெல்லாம் இல்லைன்னா யாரும் வந்து சோத்துல பூசணிக்காய் மறைக்கிற மாதிரிலாம் நீங்க காய மறைக்க முடியாது சார். கனிய மறைக்கலாம், காய மறைக்க முடியாது. பூசணிக்காயை மறைக்க முடியாது சார். என்னன்னா நமக்கு நல்லா தெரியுது இது பிசினஸ் ஆயிடுச்சு. திரு விஜய் என்பவர் ஏன் வராரு அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஜெயலலிதா மேடம் இருந்தாலும் ஒரு கலைஞர் இருந்தாலும் சத்தியமா கிடையாது. ரஜினி சார் தயங்கி 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 அவங்க 2 பேரும் இயற்கையால் இல்லைன்னு போதுதான் வராரு. ஏன்னா அவருக்கு தெரியும் 2 பேரும் பெரிய பர்சனாலிட்டி, நம்ம வந்தா தோத்துருவோன்னு. அப்ப 19ல ஒரு ஷேப்புக்கு வருது. சரின்னு அவர் 20ல டிசைட் பண்றாரு. 21 அன்பார்ச்சுனேட்லி 20ல கொரோனா வந்ததுனால அவர் ஒதுக்கிட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் துணிந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அவர் சிஎம் ஆயிருப்பாரோ இல்லையோ பெரிய அரசியல் அதிர்வை உருவாக்கி நடந்திருக்கும். இப்பதான் தொடருது. 2026ல மக்களோட எதிர்பார்ப்பு வேண்டாம். ஏன்னா திராவிடம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த திராவிடத்துக்குள்ளேயே சீமான் வந்து பலதை உடைச்சிட்டாப்ல. திராவிடன்றதே கிடையாதுப்பா, இது தமிழ்நாடுப்பா, இங்க எங்கப்பா திராவிடம்? அந்த ஐயா திராவிடம் குறித்து உங்க விஜய் அல்லது பிரசாந்த் கிஷோருடைய நிலைப்பாடு என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையே. நீங்க பிரசாந்த் கிஷோரை 21ல ஏனே கொண்டு வந்தீங்க? நீங்க ஏன் கொண்டு அவர் கேமராமேன் ஐயா பிரவீன் சாந்தியா, அவருக்கு கேமராமேன் தான் அது. நீங்க டைரக்டரா கொண்டு வரீங்க, ப்ரொடியூசரா கொண்டு வரீங்க. அவர் கேமராமேன் இதான் சார். அங்க சார் வியூகம் கிடையாது, விஜயின் யோகம். விஜயின் யோகம் தான் ஜெயிக்கும், வியூகம் இல்ல. வியூகமா யோகமான்னு பார்த்தா விஜயின் யோகம் தான் மக்களுக்கு பிடிக்கும். மக்களுக்கு கிட்டத்தட்ட 25-30 வருஷமா பார்த்த மூஞ்சி சார். இளைஞர்களுக்கு மிக மிக கொண்டாடுற ஒரு மூஞ்சி சார் அது. சார் யூத் வரணும்னா பூத்துக்கு விஜய் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வரணும் சார். அப்பதான் பூத் யூத்துக்கு வந்து ஓட்டு போடும் சார். ஐ மீன் பூத்துக்கு வந்து யூத் ஓட்டு போடும். அதனால மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்ததுனால தவிர உங்களுடைய அரசியலுக்கு திரும்ப வரேன் சார். திரு தாமோதரன் பிரகாஷ், இங்க பிரசாந்த் கிஷோருடைய முதல் சர்வேல 15-20% அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதாவோ, அதுல இருந்து அவரை கூட்டணியோ இல்ல வந்து அவர் போறதோ அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு பேசப்பட்டதாகலாம் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார்? அவர் பேசுறதை நிறுத்தலை. இன்னும் பிரவீன் காந்தும் நம்ம ரவீந்திரன் துரைசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து முன்னாடி ரஜினிக்கு இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்தாங்க சார். அந்த ஸ்ட்ராட்டஜியில ரஜினி பெறக்கூடிய வாக்குகள் என்பது 50% அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் புள்ளி விவரம் படிச்சார் இல்லையா, 4-2, 2-4, 3-6ன்ற மாதிரி. இந்த மாதிரி புள்ளி விவரத்தை படிச்சு அவங்க ஜட்ஜ் பண்ண தொகை வந்து 50% வாக்குகளை வந்து
ரஜினி வாங்குவாரு அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க சார். விஜய் வந்து யோகத்துல வருவாரு அப்படின்னு இவர் பேசுறாரு. யூகத்துல வரமாட்டாரு, வியூகத்துல வரமாட்டாரு, யோகத்துல வருவாருன்னு அவரு தன்னோட உரைய பேசிக்கிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் வந்து குப்பை சார். இதெல்லாம் டோட்டலா வந்து இது குப்பையை தவிர இதெல்லாம் வேற எதுவுமே பயன்படுத்துங்க. அதோட பொருள் வேறப்பட்டு. ஆனா நீங்க ஒரு பத்திரிகையாளர் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் காத்து பேசலாம். ஒரு கணக்கு எடுத்து நாங்க வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். திருப்பி நான் பேசுறேன் நல்லா இருக்காது. வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தயவு செய்து மரியாதையா வந்து இவங்க வந்து விவாதம் பண்ணாங்க. 50% வந்து இவங்க எல்லாம் வந்து ரஜினிகாந்த் வருவாருன்னு சொல்லிட்டு, ரஜினிகாந்த் 50% வாக்குகள் பெறுவாருன்னு சொல்லிட்டு, இதே நபர்கள் இன்க்ளூடிங் அண்ணாமலை, மாரிதாஸ், உங்களை விட நிறைய ஓட்டுகளை அடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லார் வாதத்தையும் ரஜினிகாந்த் பொய்யாக்கிட்டாரு, கமல் பொய்யாக்கிட்டாரு. ரஜினியால முடியல, கமலால முடியல, ஒண்ணுமே முடியல. ஜெயலலிதா மாதிரி இவர் வந்து முழுக்க படுத்து தூங்கி கொடநாட்டுல ஒரு நிமிஷம் அதாங்க பிரசாந்த் கிஷோர் தாங்க 50% வாக்குகள் வாங்குவார் ரஜினிகாந்த். ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு சரி 89ல அவர் சுற்றுன மாதிரி தமிழ்நாட்டு சுற்றுப்பயணம் போனது யாரும் கிடையாது. 89ங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்து பல நாட்கள் அவங்க கொடநாட்டுல தான் இருந்தாங்க. கடைசியா 4 கூட்டம், அதுல ஒண்ணு ஹார்லிக்ஸ் அழகிரி கூட்டம், இன்னொன்னு கிருஷ்ணகிரி கூட்டம். இவ்வளவு கூட்டங்கள் தான் அவங்க பேசினாங்க. இல்ல அவர் என்னங்க அவர் எல்லாமே பேசிட்டு இருக்காரு. கனாபினா நடக்காது சார். அந்த மாதிரிலாம் நடக்காது. அந்த மாதிரிலாம் ஜெயலலிதா வந்து ரஜினிகாந்த் கிடையாது சார். இங்க டாபிக் ரஜினி சார பத்தி இல்ல. சரி கேப்போம் இல்ல சரி கேப்போம். எவ்வளவு சதவீத வாக்குகள் சார்? விஜய் வந்து 20% சொல்றதெல்லாம் கற்பனை, மிகப்பெரிய கற்பனை. சரி எவ்வளவு சதவீதம் இருக்கு உங்க கணிப்பு என்ன சொல்லுங்க? வச்சு படம் காட்டாதீங்க. பிரசாந்த் கிஷோர்ல அவங்க தாத்தா வந்தா கூட 20% விஜய் நெருங்கவே முடியாது. அவரோட டோட்டல் கேப்டிவ்னு பார்த்தா 10% தாண்ட மாட்டாரு. சரி கேப்போம். 20% நீங்க சொன்ன கணக்கே வச்சாலும் 20% 15% நான் சொன்னேன். சொல்லுங்க சார். 15 எப்படி சார் ஆட்சி அமைக்கும்? சார் ஆட்சி அமைக்கும் நான் சொல்லலை சார். எடுக்கும் போதே 15% உள்ள வராருன்னு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் 1 வருஷம் இருக்கு சார். களப்பணிகள் இருக்கு சார், நிறைய இருக்கு. நான் வர டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க 15 வந்து 2025 2024 கட்சி ஆரம்பிக்கும் போது நான் முதல்ல தெளிவுபடுத்தினேன். 15% வாக்கு வங்கியுடன் ஒரு தலைவன் கட்சி ஆரம்பிக்கிறான். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு தான் பல வருடம் கழித்து 5% தொடர்றதுக்கு முடியுது. ஆனா இவர் கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கே 15% சார். ஒரே ஒரு வீடியோ போட்டார் சார். 1 கோடி பேர் வந்திருக்கான் மெம்பரா. எப்படி வந்தா? அது வெளியில இருந்து உடனே சொல்லுங்க. ரசிகர்கள் உலகம் ஃபுல்லா இருப்பாங்க கிடையாது. அந்த மெம்பர் யார் தெரியல? ஓட்டர் ஐடி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அதுக்குள்ள வர முடியும். சார் இங்க கொடுத்துருக்காங்க சார். ஆப்ல எடுத்திருக்காங்க. அந்த ஆப்போட அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. இவங்க கொடுக்க ரெடி வரும் வெளியில. சரி அதை வச்சுப்போம். நான் வரேன் உங்களுக்கு. இப்ப சொன்னாங்க இல்லையா குப்பை படம் காட்டுறவர் மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. தனியார் அந்த கணக்கு வர 2014 மோடி, 2015 பீகார் நிதிஷ்குமார், 2017 பஞ்சாப்ல, 2017 திருப்பி யூபியில, 2019 ஜெயிச்சார் சார். அது எல்லாமே அவருக்கு கொடுத்திருக்கிறத நான் வைக்கிறேன் இங்க எடுத்து. ஒரு நிமிஷம் இருங்க. 2019 அவர் காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா வொர்க் பண்ணி ஃபெயிலியர். அது ஒட்டு இருக்கு. அதான் வரேன், நான் லைனா வரேன். 2019 வந்து அவர் வந்து இதுக்கு ஒர்க் பண்றாரு ஆம் ஆத்மிக்கு. 2019 வந்து சிவசேனாக்கு ஒர்க் பண்றாரு. 2020 டெல்லி ஆம் ஆத்மிக்கு ஒர்க் பண்றாரு. 2020 தமிழ்நாடு, 2020 வெஸ்ட் பெங்கால். இத்தனை இதுல ஒண்ணுதான் தோல்வி. பாக்கி அதான் சொன்ன 90% மேல ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இதுல ஒய்எஸ்ஆர் இருக்கட்டும், ஒய்எஸ்ஆர் தான் 2019 ஒய்எஸ்ஆர் இருக்கட்டும், மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சாங்களா இல்லையா? ஒரு நிமிஷம். அதுதான் தாமோதரன் சொன்னாரு. வர விஜய்க்கு முன்னாடி அவர் கமலுக்கு சொன்னாரு. என்னாச்சு சார்? ஒர்க் பண்ணல சார். சார் கமல் ஒர்க் பண்ணாரா?
இல்ல இது ஒர்க் கணக்குல வரதுல ஆலோசனை தான போயிருக்கு. சார் அது வர்க்கிங் ஸ்டைல் தான் சார். ஆல்ரெடி இஸ் பீன் புக்டு. உள்ள வந்திருக்காருன்னா என்ன எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வந்து 2 நாள் உட்கார்ந்து பண்றாரு. இஸ் வர்த் எவ்வளவு பாருங்க. சரி இந்த பாயிண்ட்ல வைங்க. இருங்க வரேன். இன்னொரு பாயிண்ட்க்கு நான் வரேன். இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு அவர் ஜெயிச்ச ட்ராக் ரெக்கார்ட் படம் காட்டுறாருன்னு சொன்னீங்கல்ல. இதெல்லாம் வின்னிங் ட்ராக் ரெக்கார்ட் சார். ஒருத்தர் ஜெயிச்சவனா சார் உள்ள வருவான். தான் எங்க போய் உட்கார்றாரோ அங்க ஜெயிக்க கூடிய இடத்துல அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கறனால தான் போறாரு. இல்லனா அவர் போவே மாட்டாரு. நீங்க சொன்னீங்கல்ல பல வருஷம்னு. அப்புறம் தனியார் சார் சொன்னாரு ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்காரா, ஒரு இதுக்கு வந்திருக்காரா, அப்படி இப்படி நீங்க கேக்குறீங்கல்ல. 60 வருஷமா இன்னும் போராடிட்டு தான் இருக்கணுமா? எது வாங்கினாலும் 1 லட்சம் போராட்டத்துக்கு நாங்க பர்மிஷன் கொடுத்திருக்கோம்னு சட்டசபையில பெருமையா சொல்றாரு. இதெல்லாம் ஒரு இதுவா? எங்களுக்கு போராட்டம் இல்லாத சமுதாயம் சார். எங்களுக்கு இது தேவையில்லை. சரி எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் இந்த கணக்குல வரேன். ஒரு நிமிஷம். இந்த கணக்குல வரேன். 2024ல 26 லட்சம் வாக்குகள் 40 தொகுதியில ஜெயிச்சாலும் 2024ல 26 லட்சம் வாக்குகள் திமுக கம்மியா வாங்கியிருக்கு. அவங்க போட்டிட்ட எல்லாத்துலயுமே சார் எல்லாருமே மக்கள் ஓட்டு போடும்போது இறங்கிட்டு வருதுன்னு நான் சொல்ல வரேன் சார். அதே மாதிரி 45% வாக்குகள் இருந்தது யாரு அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது. இன்னைக்கு 21% வந்துச்சு. ஒரு எலெக்ஷன் 5% குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2026ல அந்த 20-15 கீழே போயிடுவாங்க அவங்க. அந்த 5% அவர்களுக்கு போக விஜயநாக்கு போக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க சரி இதை விட்டுருங்க சார். என்னோட பாயிண்ட் வரேன். ஏன் சார் வந்து ஒரு வாட்டி எலெக்ஷன் 70% மேல போல தாண்டவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்குறாங்க திராவிட அரசியல்னா 30% மக்களையும் வாக்களிக்காம இருக்கான். காரணம் என்ன? என்ன காரணம்? அப்ப இந்த 2 பேரையும் பிடிக்கல, வேற யாரோ ஒருத்தர் ஆள் வேணும்னு கேட்கறான் இல்லையா? 2024ல நான் சொல்றேன் கண்டிப்பாக இந்த பணநாயகத்தை முறியடித்து ஜனநாயகமாக ஒரு நல்ல தலைவனாக கண்டிப்பாக வந்து விஜய் நிற்பாரு. எக்ஸ்ட்ரா 10% வாக்கு வரும். ஓகே, இறுதி கருத்து எல்லாத்தையுமே திரு தனியார் ஒரே வரி. ஐயா இப்ப விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு இதனுடைய வியூகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான இந்த வியூகத்தை தோற்கடிக்கணும். ஏன்னா இது நாடு முழுக்க ஜனநாயகத்துக்கு பேராபத்து. இங்க காமேஷ் எல்லாம் ஜனநாயகம் சொல்றாரு. இது என்ன ஜனநாயகம்? ஒரு வடநாட்டு அரசியல் வியாபாரியை கொண்டு வந்து ஒரு முகமாக விஜயை நிறுத்தி முதலமைச்சராக சொல்ற மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரு வணிகத்தனமாக ஒரு ஆட்சியாளரை கொண்டு வந்து அமர வைக்கிறது பேரு ஜனநாயகம் அல்ல. ஆகவே விஜய் தோற்கடிக்கப்பட வேண்டும். பிரவீன் காந்தி ஒரே வரி. அதாவது குப்பைகள் என்று ஒதுக்கப்பட்டவை கோபுரத்தில் குடிகொண்ட கதைகள் உண்டு. கோபுரத்தில் தப்பை செய்து கொண்டிருந்த குப்பைகள் மங்கிய குப்பைகளை கூட மன்னிக்காத கதைகள் நிறைய உண்டு. அந்த நிலை திரு விஜய் அவர்களுக்கு வராது. திரு விஜய் அவர்களால் தான் மாற்றம் உருவாகும். ரஜினிகாந்த் விட்ட இடத்தை திரு விஜய் பிடிக்க வந்திருக்கிறார். 2026 அது நடந்தே தீரும். சத்தியம். தாமோதர் பிரகாஷ் ஒரே வரி. சார் ஒண்ணுமே இல்ல சார், ஒரே லைன் தான் சார். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு மிக சிறந்த நடிப்பு, அவ்வளவுதான் சார். வான் நோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் உலகு அப்படின்ற மாதிரி விஜயண்ணாவோட ஒரு நல்ல எப்படி வந்து இந்த உலகம் வந்து தண்ணீருக்கு நிக்குதோ மழைக்காக, அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவனுக்காக நிக்குது. அந்த தலைவன் 2026ல நிச்சயமாக விஜயண்ணாவாக இருப்பார். பொறுத்து பார்க்கலாம். பிரசாந்த் கிஷோரோட சந்திப்புக்கு பிறகு அடுத்தது என்ன, அடுத்த வியூகம் வகுக்கிறாங்களா, ஒன்னு சேர்ந்து பணியாற்ற போறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். வாரத்தில் இணைந்த சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சி கூட.